அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 18. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல் சில பக்கங்கள்ல நமக்கு செய்திகள் எதுவும் இல்ல. சரிங்களா? ஸோ டைரக்ட்டா வந்தோம்னா, இந்த இடத்துல தேர்தல் ஆணையத்தின் சேவை செயலிகள் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் யூஸ் பண்ணக்கூடிய சில ஆப்ஸ பத்தி குடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஆப்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாக்ஷம் செயலி, வாக்காளர் உதவி மைய செயலி, கேஒய்சி செயலி, அடுத்தது நமக்கு தெரிஞ்ச சிவிஜில் செயலி. இதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ ஷாக்ஸம் ஆப்ப பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டிஃபரண்ட்லி ஏபிள்ட் வோட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தேவையான வசதிகளுக்காக இந்த சாக்ஷம் அப்படிங்கிற ஆப்ப யூஸ் பண்ணி, இன்கேஸ் அவங்களுக்கு அந்த போலிங் பூத்ல அந்த வாக்குச்சாவடியில வந்து என்ன மாதிரியான ஃபெசிலிட்டீஸ்லாம் வேணும்? இந்த சக்கர நாற்காலிகள் வேணுமா? வேண்டாமா? ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டீஸ்லாம் அவைல் பண்ணிக்கிறதுக்காக, இந்த சாக்ஷம் செயலி அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செயலி இருக்கு அப்படின்னா, அதனுடைய நோக்கங்கள கீழ நமக்கு பட்டியலிட்டுருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளி வாக்காளருக்காக பிரத்யேகமாக உள்கட்டமைக்கப்பட்ட வசதிகள், மாற்றுத்திறனாளி வாக்காளராக பதிவு செய்வதற்கும், புதிதாக விண்ணப்பிப்பதற்கும், வாக்குச்சாவடி மையத்தில் சர்க்கரை நாற்காலிக்காக விண்ணப்பிக்கலாம். ஸோ ஒரு வோட்டர் வந்து அ சக்கர நாற்காலிக அந்த ஒரு விஷயத்துக்காக விண்ணப்பிக்கலாம். அதே மாரி அவரோட ஓட்டிங் அந்த விஷயத்த வந்து அ மாற்றுத்திறனாளி வாக்காளராக புதுசா ஒருத்தர் விண்ணப்பிக்கணும். இல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த மாரியான விஷயங்கள்லாம் இந்த சாக்ஷம் அப்படிங்கிற ஆப் மூலியமா பண்ணலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றுத்திறனாளிகளுக்காக எலக்ஷன் கமிஷனோட ஒரு செயலி இருக்கா அப்படின்னு கேட்டா, அது வந்து சாக்ஷம் செயலி அப்படிதான் நமக்கு கேட்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, வோட்டர் ஆப். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல வோட்டர்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து வாக்காளர் உதவி மைய செயலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாக்காளர் பட்டியலில் பெயர் பதிவு மற்றும் அது தொடர்புடைய வசதிகளை பெறுவதற்கான ஒற்றை சாளர சேவை. ஸோ வாக்காளர்கள் என்னென்ன மாதிரியான சேவைகளை இதில வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்காளர் பட்டியலில் உங்களின் பெயர் தேடுவதற்கு, வாக்காளர் பட்டியலில் புதிதாக இணைவதற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். வாக்குச்சாவடி தகவல் சீட்டை பெறுவதற்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வாக்காளர் ஒரு நார்மல் வாக்காளர் அவங்களோட பேர வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களோட பேர் வந்து எலக்டோரல் ரோல்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறத தேடுவதற்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நமக்கு இந்த வோட்டர் அப்படிங்கிற இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தோம்னா, கேஒய்சி செயலி. இந்த கேஒய்சி அப்படின்னு பார்த்தோம்னா, நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேஒய்சி பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நம்மளோட கேண்டிடேட் நம்ப தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளர் சார்ந்த தகவல்கள் எல்லாத்தையும் இந்த ஒரு செயலி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசியா பார்த்தோம்னா, சி-விஜில் செயலி. இந்த தேர்தல் நடத்தை விதிகள், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த தேர்தல் நடத்தை விதிகள மீறும் வகையில ஏதாவது ஒரு வேட்பாளர் நடந்துக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்கள படம் பிடிச்சு ஒரு ஃபோட்டோவோ, இல்ல ஒரு வீடியோவோ எடுத்து நம்ப அந்த ஆப்ல சப்மிட் பண்ணலாம். எலக்ஷன் கமிஷன் அந்த வீடியோ மேல ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து சி-விஜில் செயலி. சி-விஜில் செயலிய பொறுத்தவரைக்கும் தேர்தல் நடத்தை விதிகள மீறும் வேட்பாளர்களை தண்டிக்கும் ஒரு செயலியாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ சி-விஜில், கேஒய்சி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நோ யுவர் கேண்டிடேட் நம்மளுடைய வேட்பாளர்கள பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்கிறதுக்காக, வோட்டர் அப்படிங்கிற செயலி நம்மளே பத்தின தகவல்கள், ஒரு வாக்காளர் இதுல எப்படி இருக்காங்க? அவங்களோட அந்த எலக்டோரல் ரோல்ஸ்ல அவங்களோட பேர் இருக்கா? ஸோ அந்த மாரியான விஷயங்கள இது பண்றதுக்காக. கடைசியா பார்த்தோம்னா, சாக்ஷம் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அ இந்த ஒரு செயலி. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 4 செயலிய பத்தி நமக்கு குடுத்திருந்தாங்க. அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, திருக்குறள் குடுத்திருக்காங்க. திருக்குறள்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, "கருமம் செய்யவொருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல்." கருமம் செய்யவொருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடு உடையது இல். அதாவது என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா, குடிப்பெருமைக்கு உரிய கடமையைச் செய்வதற்கு சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையைப் போல மேம்பாடானது வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய குடிக்காக, அந்த குடிக்கு தேவையான கடமைகளைச் செய்வதற்கு நான் சோர்வடைய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒருவன அவனுடைய பெருமையை பத்தி இந்த உலகமே பேசும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த பெருமையோட பெரிய விஷயம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத குடுக்குறாங்க. திருக்குறள் எண் 1021 அதிகாரம் குடி செயல் வகை. ஸோ மத்தபடி செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அ நமக்கு ரொம்ப மேலோட்டமா பார்க்கக்கூடிய செய்தியா தான் ஒரு செய்தி இருந்துச்சு. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இஸ்ரோ பத்தி ஒரு செய்தி குடுத்திருந்தாங்க. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரோவோட தலைவராக இருக்கக்கூடிய திரு எஸ். சோம்நாத் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில, "நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் வரை சந்திராயன் திட்டம் தொடரும்." அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு.
ஸோ நிலவுக்கு மனிதர்களை அனுப்பணும் அப்படின்னா நம்ம முதல்ல ககன்யான் திட்டத்தை வெற்றிகரமா முடிக்கணும். ககன்யான் திட்டத்தை வெற்றிகரமா முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த டிவிடி1 ஓகேங்களா? டி ஃபார் டாக் சொல்றாரு. அந்த டி அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்ட் வெஹிக்கிள் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் ஒரு எக்ஸ்பெரிமென்ட் நடந்திருக்கும். இந்த வருஷம் 2 எக்ஸ்பெரிமென்ட் நடக்க போகுது. இன்னும் அடுத்த வருஷம் ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் வெஹிக்கிள் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெரிமென்ட்ட சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ககன்யான் திட்டத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியும். ககன்யான் திட்டம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா, இன்னும் சில தொழில்நுட்ப மேம்பாடுகள் அ பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் நிலவுக்கு நம்மனால மனிதர்களை அனுப்ப முடியும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2035ல இருந்து 2040 வரைக்கும் அந்த ஒரு டைம் பீரியட வந்து குடுத்துருக்காங்க, இஸ்ரோ சார்புல. ஸோ, அதுவரைக்கும் சந்திராயன் திட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து செயல்பாட்டுல இருந்துட்டே தான் இருக்கும். நிலவின் பல்வேறு அம்சங்கள வந்து படிக்கிறதுக்காக சந்திராயன் திட்டத்த நாங்க தொடர்ச்சியா அனுப்பிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிறத இஸ்ரோவோட தலைவர் சோம்நாத் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, அது ஒரு ஒரு லாங் டெர்ம் நியூஸ் தான். பட் ஸ்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ, மத்தபடி பார்த்தோம்னா செய்திகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 3 செய்திகள் தான் இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.